வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அழகழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மலரும் பாக்யராஜும் கோவிலுக்கு போவ மதி வந்து சமையல் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, சட்னி அரைக்கலன்றதுனால பாக்யராஜ் அப்பாவும் அம்மாவும் சாப்பிடாம கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சுரேஷும் என்ன பண்ணுறாரு, உன்னால் ஒழுங்காக சாப்பாடு போட முடியாது, அவங்க சுகர் பேஷண்ட்டு எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பாங்க, நீ சட்னி அரைச்சி வச்சாதான் என்னன்ற மாதிரி சண்டையும் போடுறாரு. இவங்க இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டா என்னன்ற மாதிரி இவங்களும் கோவமாக பேசி விட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மலர் வர வரைக்கும் அவங்க மாமியார் வாசலில் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நல்ல ஆளை விட்டா அவள் சமையல் பண்ணுறன்ற பின்ன வெறும் சாம்பார் தான் வச்சுருக்கா, நாங்கள் யாரும் சாப்பிடல, சட்னி அரைக்காமல் உங்கள் மாமா சாப்பிட மாட்டாரு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அத்தைன்ற மாதிரி மலர் போய் சட்னி அரைக்க போக மதி வந்து இப்போ செய்யவே கூடாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ரூம்குள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க பசியில் 2 பேருக்கும் கை காலெல்லாம் நடுங்குது. பாக்யராஜை கூப்பிட்டு ஹோட்டல்லையாவது வாங்கிட்டு வந்து தா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஹோட்டலுக்கு போனாலும் 1/2 மணி நேரம் ஆகும் பண்ணுற மாதிரி பாக்யராஜ் சொல்ல, உடனே என்ன பண்ணுறாங்க, மதி இப்போ போய் டிஃபன் கொடுங்க அவங்க சாப்பிடுவாங்கன்ற மாதிரி மலர்கிட்ட சொல்ல, இல்லை அவங்க சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்ற மாதிரி மலர் வாதாடுறாங்க. இல்லை இப்போ கொடுங்க போய் சாப்பிடுவாங்கன்னு சொன்னோன்னே சாம்பார் ஊற்றி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. மலரி இவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி சட்னி கூட பார்க்காம இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டுட்டு போய் காஃபி போட்டு வா மலர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு வராங்க. சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னும் போது அவ்வளோதான், அவங்க உங்களை த்ரெட்டன் பண்ணி சாப்பிட்றாங்க, இனிமேல் அது செய்யாமல் இதுதான் சமையல்னு சொல்லுங்கள் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க காலேஜ் கிளம்புறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.